ஹாய், நான் உங்க சாய்னிஷா. வாசயோகத்துல கை தேர்ந்த ஒரு சாமியார சந்திச்சவங்க யாரும் நோயின்னு சொல்லி மருத்துவமனைக்கு போறதில்ல. பணம் இல்லன்னு சொல்லி யார்கிட்டயும் கடன் கேட்டு நின்னதில்ல. சாதாரணமா நிகழும் குடும்ப சண்டைகள் கூட வர்றதில்லையா. இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னு கேட்டா ஓம் சிங் சிங் வாயுஜி அப்படிங்கிற ஒரு சாமியார கை காட்டுறாங்க. இன்னைக்கு நான் அவரை சந்திக்க தான் பயணம் செய்துட்டு இருக்கேன். கரெக்ட் பண்ண வேண்டியது நம்ம மூச்சு. மூச்சு வெளியே போச்சுன்னா சக்தி இல்லைன்னு அர்த்தம். நோய், பிரச்சனை, இப்படி எல்லாமே காணாம போச்சு. ஞானின்னு ஒருத்தர் பயிற்சி பட்டானா, சித்தர்களும் பயிற்சி பட்டானா, அது இந்த பூமியினுடைய மண்ணுமாக தான். ஒரு வாசி யோகி நிகழ்த்தி காட்டும் அற்புதங்கள். வாசியோகத்துல சிறந்து விளங்குற ஓம் சிங் சிங் வாயுஜிய சந்திக்கிறதுக்காக நான் இப்ப திருப்பூர் பக்கத்துல இருக்கிற வரகுட்டபாளையம் அப்படிங்கிற ஊருக்கு டிராவல் செய்துட்டு இருக்கேன். அந்த காலத்துல வாழ்ந்த சித்தர்கள் எல்லாம் வாசியோகத்தை பயன்படுத்தி தான் பல சித்து வேலைகள்ல ஈடுபட்டிருக்காங்க. குறிப்பா சொல்லணும்னா, ஒரு இடத்துல இருந்து மாயமா மறையறது, ஒரு உடம்புல இருந்து இன்னொரு உடம்புக்கு கூடு விட்டு கூடு பாயறது, இயற்கைய தன்னோட இஷ்டத்துக்கு மாற்றி விடுறதுன்னு சித்தர்களால சாத்தியப்பட்ட எல்லா சித்து வேலைகளுக்கும் மூல காரணமா வாசயோகம் இருந்திருக்கு. அப்படியான வாசயோகத்துல கை தேர்ந்தவரா அறியப்படும் ஓம் சிங் சிங் வாயுஜிய சந்திக்க தான் இப்ப நான் திருப்பூர் வந்திருக்கேன். இப்படிங்க மாறும்போது விதியை வெல்லக்கூடியது இந்த வாசியோகத்தை மட்டும்தான் முடியும். ஓம் சிங் சிங் வாயுஜி திருப்பூர்ல இருக்கிற அனுப்பூர் பாளையம் ஜங்ஷன்ல எங்களுக்காக காத்திருப்பதா சொல்லி இருந்தாரு. சொன்ன இடத்துல அவர் எங்களுக்காக காத்திருந்தாரு. முடிக்குள்ள முகத்தை மறைச்சு வச்சத போல இருந்த ஒருத்தரை பார்த்ததும் அவர்தான் ஓம் சிங் சிங் வாயுஜின்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு. ஆனா ஓம் சிங் சிங் வாயுஜி அப்படிங்கிற அவரு பேரு மட்டும் ஏன் சைனீஸ் பேரு மாதிரி இருக்குன்னு எனக்கு தெரியல. நான் அவர்கிட்ட என்ன அறிமுகம் செய்துகிட்டு பேசினேன். வாசி யோகம் தெரிஞ்சு குரு நிலைக்கு வர்றதுக்கு முன்னால ஞானத்தை தேடி ஊர் ஊரா திரிஞ்சிருக்காரு. அந்த வேளையில இந்த மரத்துக்கு கீழே ஒரு பிச்சைக்காரனை போன்ற தோற்றத்துல இவரு உட்கார்ந்து இருந்திருக்காரு. அதனாலதான் இப்பவும் தான் வாழ்ந்த பழைய இடங்களுக்கு வந்துட்டு போறத வழக்கமா வச்சிருக்காரு. இந்த மரத்துக்கு பக்கத்துல உட்கார்ந்திருந்த ஒரு நாள் தென் திசைய நோக்கி போன்னு ஒரு அசரீரி கேட்டிருக்கு. அவர் நடந்து வந்து நின்ன இடம் நூலகம். நூலகத்துல படிச்சு அவர் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம்தான் வாசியோகம். அதனால பழைய ஞாபகங்கள் வந்தா நூலகம் பக்கமும் அடிக்கடி வந்து போறதா என்கிட்ட சொன்னாரு ஓம் சிங் சிங் வாயுஜி. இடைகளைங்கிறது இடது நாசி வரக்கூடிய இடது சுவாசம். பிங்களை அப்படிங்கிறதுங்க வலது நாசியில் ஓடக்கூடிய சுவாசங்க. இதில் பஞ்சபூத தத்துவம்னு ஒன்று ஓடும். அதாவது எவ்வளோ சீக்கிரம் நடக்கும் அப்படிங்கிற கட்டம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த கட்டம் இந்த மூக்கில் ஓடக்கூடிய காற்று எந்த பக்கம் இருக்குதோ ஓடாத ஒரு பக்கம் இருக்குங்க. அந்த திசையில் பஞ்சபூத தத்துவம் ஓடும். அதில் இனிப்பு, துவர்ப்பு, புளிப்பு, கார்ப்பு, கசப்புன்னு 5 வகை இருக்குங்க. அதை தன்மை பார்த்து இந்த காரியம் இவ்வளோ சீக்கிரம் நடக்கும் அப்படின்னு சொல்லிங்க அவங்கள உணர்ந்துக்கிறது வாசியோங்க. ஓம் சிங் சிங் வாயுஜி என்ன அவர் வீட்டுக்கு அழைச்சிட்டு போனாரு. பெரும்பாலும் இங்கதான் இவரு தவம் செய்யறது வழக்கமா இருந்திருக்கு. சில நேரங்கள்ல ரொம்ப அமைதி தேவைப்பட்டா பக்கத்துல இருக்கிற மலைக்கு போய் தவம் செய்வாராம். இப்ப கூட என்கிட்ட கொஞ்சம் வெயிட் பண்ணும்படி சொல்லிட்டு வாசியோக முத்திரைகளை பயன்படுத்திட்டு இருந்தாரு. எனக்கு அத பத்தின விவரம் தெரியாததால அவர் எதுக்காக இத செய்யறாருன்னு சொல்ல முடியல. ஆனா வாசியோக முத்திரைகளை செய்துட்டு இருந்த நேரத்துல மண் வாசனை என்னோட நாசிய துளைக்க வெளியே வந்து பார்த்த எனக்கு அதிர்ச்சியா இருந்தது. ஏன்னா நான் இந்த பகுதிக்குள்ள நுழையும் போது நல்ல வெயில் அடிச்சுக்கிட்டு இருந்தது. ஆனா இப்ப மழை துறல் போடுது. நாங்க வீட்டுக்குள்ள வந்தப்ப இல்லாத மழை ஓம் சிங் சிங் வாயுஜி வாசயோக முத்திரைகளை திடீர்னு பிரயோகிக்க ஆரம்பிச்சதும் வந்திருக்கு. மழை வந்ததையும்
ஓம் சிங் சிங் வாயுஜி செய்துகிட்டு இருக்கிற வாச யோகத்தையும் வேறுபடுத்தி பார்க்க முடியல. ஏதோ கனெக்ஷன் இருக்கிறதா எனக்கு தோணுது. ஏன்னா சித்தர்கள் இந்த மாதிரியான சித்து விளையாட்டுகளை எல்லாம் ரொம்ப ஈஸியா செய்திருப்பதா நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப வாச யோகத்துல இருந்த ஓம் சிங் சிங் வாயுஜி இயல்பு நிலைக்கு வந்தாரு. நான் அவர்கிட்ட இத பத்தி கேட்டேன். ஒரு முறை அக்னி நட்சத்திர வெயில் தகிக்கையில தான் வெயில 15 நாள் நிறுத்தினதா சொன்னாரு வாயுஜி. எப்போ இந்த விஞ்ஞானி வந்து அக்னி நட்சத்திரம் அன்னைக்கு 4 டிகிரி வெயில் அதிகமாக அடிக்குன்னு சொன்னாங்களோ அந்த நாட்கள் இந்த சூரியன் பூமியில் படாத அளவுக்கு செய்ய முடியும்னு சொல்லி இதயத்தில் உட்காந்து சவால் விட்டோம். அப்போ சித்திரை பின்னாள் வையாசி முன்னேள் அப்படிம்பாங்க. இதுதான் அக்னி நட்சத்திரம். அந்த நட்சத்திரங்க அந்த 15 நாளைக்கு இந்த பூமியில் சூரியன் வராமல் இருந்துச்சுங்க. அப்போ 2 நாள் மறுபடியும் அவுத்து விட்டோன்னா மறுபடியும் 2 நாள் வெயில் அடிச்சது. காத்து ரொம்ப வேகமா வீசிக்கிட்டு இருந்தது. 1 மணி நேரத்துக்கு அப்புறமா நாங்க வெளியே வந்தோம். இப்ப மழை பெய்ததற்கான அடையாளமே இல்லாம திரும்பவும் வெயில் அடிச்சுக்கிட்டு இருந்தது. நாங்க திரும்பவும் வாயுஜி ஆரம்ப காலகட்டங்கள்ல வசிச்ச மரத்தடிக்கே வந்தோம். இப்ப என்ன நினைச்சாரோ தெரியல, சட்டைய கழட்டி வச்சுட்டு வந்து கண்ணை மூடி அமைதியா உட்கார்ந்தாரு. அவர் இங்க வந்ததுமே வெவ்வேறு வேலைகளுக்காக அந்த பக்கம் கிராஸ் பண்ணி போனவங்க எல்லாம் இப்ப எங்களை சுத்தி நின்னுட்டு இருந்தாங்க. எல்லாரும் எங்களையே பார்த்துட்டு இருந்தது எனக்கு கொஞ்சம் தர்ம சங்கடமா இருந்தது. ஆனா ஓம் சிங் சிங் வாயுஜி அங்க இருந்து எழுந்து பக்கத்துல இருந்த சின்ன கோயிலுக்கு என அழைச்சிட்டு போனாரு. இங்க வாழ்ந்த காலத்துல ஒரு பிச்சைக்காரனை போல இவர் இருந்தாலும் இவரை பார்க்க நிறைய விஐபிக்கள் வந்து போயிருக்காங்க. அந்த நேரத்துல குப்பைகள் சூழ்ந்து இருக்கிற இந்த இடத்துல உட்கார்ந்துகிட்டு தன்னோட கை கால்ல எல்லாம் பழங்களை தேய்ச்சுக்குவாராம். பழங்கள் தேகத்துல இருப்பதால ஈக்கள் இவர் மேல வந்து ஒட்டிக்குமா. கூடவே கொஞ்சம் பிராந்தியையும் எடுத்துக்குவாராம். பார்க்கவே அசிங்கமா இருக்கிற இவரை பார்த்துட்டு முகம் சுளிச்சிட்டு போயிட்டாங்கன்னா விட்டுடுவாராம். ஆனா அத பத்தி எல்லாம் கவலைப்படாம இவர் பக்கத்துல வந்து உட்கார்ந்து தன்னோட பிரச்சனைய சொல்றவங்களோட வாழ்க்கையே மாத்திடுவேன்னு சொல்றாரு வாயுஜி. அது மட்டும் இல்லாம இப்ப அவரு வந்தத பார்த்திருந்த சிலர் பழங்களையும் பிராந்தி பாட்டிலையும் வாங்கிக்கிட்டு வந்து கொடுத்தாங்க. அடுத்து என்ன நடக்கும்னு நான் யூகிச்சுக்கிட்டேன். சுத்தி நிறைய நபர்கள் இங்க இருந்தாலும் இந்த சான்ஸ மிஸ் பண்ண விரும்பாத லாயர் ஒருத்தர் தான் அட்டென்ட் பண்ணின கேஸ்ல ஜெயிக்க என்ன பண்ணணும்னு கேட்டாரு. ஒரு முறை கைய தட்டி வலது கைய வச்சு வலது மூக்கு சுவாசத்தை அடைச்சுக்கிட்டு மெதுவா சுவாசத்தை விடணுமா. இடது சுவாச துவாரத்துல ஒரு பஞ்ச இல்ல எதையோ வச்சு கொஞ்சம் அடைச்சுக்கிட்டு பேசினா பிங்கள நாடி ஓடுமா. அப்படி ஓடினா அது எதிராளியோட பலத்தை குறைச்சு வெற்றிய தேடி தரும்னு வாசயோகத்தோட நிலைய சொல்லி கொடுத்தாரு வாயுஜி. வழக்கறிஞர் தொழிலுக்கு வந்து பேசுவங்க அங்கே பேச்சு குரல் கணீர் வரணும். எதிரியை மடக்கக்கூடிய வார்த்தைகள் வரணும். அப்போ எதிரியை மடக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த நபர் அப்படி தட்டும்போது அந்த வலது கையை வலது மூக்க சுமாசம் அடைச்சிட்டு மெதுவாக விட்டீங்கன்னா சத்துருக்களும் சாந்தமாகி விடுவார்கள். அறியாத தை சேர்த்தப்பனாலும் சாந்தமாவார்கள். அதை செஞ்சு முடிச்சுக்குங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வெற்றி அடையணும் அப்படின்னா இடது மூக்கில் ஒரு சுவாசத்தை வந்து ஒரு பஞ்சோ ஒரு இதை வச்சுக்கிட்ட பேச ஆரம்பிச்சிங்கன்னா இந்த பிங்கள நாடி ஓடும். பிங்கள நாடி ஓடுனா உங்களுக்கு கிட்ட எவரும் நிற்ப கஷ்டம். அந்த நபர் சந்தோஷமா அங்க இருந்து கிளம்பினாரு. இன்னைக்கு சாயங்காலம் வாசியோக பயிற்சி வகுப்புகள் நடக்க இருப்பதா சொல்லி என்ன அவரோட ஆசிரமத்துக்கு அழைச்சிட்டு போனாரு வாயுஜி. நாங்க ஆசிரமத்துக்கு போயிட்டு இருந்த நேரத்துல வழியில இருந்த அவரோட கிளையண்ட் ஒருத்தரை நலம் விசாரிச்சுக்கிட்டு வந்துடலாம்னு சொன்னாரு. நானும் அவரை பின் தொடர்ந்தேன். எங்களை சந்தோஷமா வரவேற்ற இவரோட பேரு சண்முகம். வாயுஜி சண்முகத்தோட காலை பத்தி விசாரிச்சாரு. தன்னோட கால் நல்லபடியா இருக்கிறதா சொன்னாரு சண்முகம். இப்ப நல்லபடியா இருக்கிற இவரோட காலை
இவர் வீட்டு மாடு மிதிச்சிடுச்சு. டாக்டர் கிட்ட போய் காட்டினவருக்கு சுகர் இருக்கிறது தெரிய வந்திருக்கு. அதோட மாத்திரைகளால குணப்படுத்த முடியாத இவரோட காலை எடுத்துடலாம்னு டாக்டர்கள் முடிவு செய்திருக்காங்க. அப்பதான் வீடியோ சாட் மூலமா வாயுஜியோட பேசியிருக்காரு. அவரு சொன்ன சித்த மருந்துகளை முறையான காலத்துல பயன்படுத்தினதால இன்னைக்கு தன்னோட காலையும் சுகர் நோயில இருந்து தன்னையும் காப்பாத்திக்க முடிஞ்சதா சொல்றாரு சண்முகம். இங்கிலீஷ் மெடிசன் பார்த்து நம்மளுக்கு வேஸ்ட்டு, யாராச்சும் கிட்ட நாட்டு வைத்தியம் தான் செய்யணுன்ட்டு இருக்கிற நேரத்தில் வேற ஒருத்தர் சொன்னாருங்க. அப்போ வீடியோ இது மூலமாக இவர் கூட பேசணுங்க, ஜி கூட பேசணுங்க. ஜி ஒரு 2 நாளைக்கு அவர் சொல்கிற மாதிரி மெத்தேடில் மருந்துகளை குடிச்சிக்கிட்டு இந்த இங்கிலீஷ் மெடிசன் மருந்தை நிறுத்திட்டு என்கிட்ட நேரில் வாங்கினார். அதே மாதிரி நேரில் போனேங்க. அப்புறம் நேரில் பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் வித்தியாசமாக அந்த டைமிங் எல்லாம் போட்டு கொடுத்தாருங்க. பௌர்ணமிக்கு முன்னாடி ஒரு மாதிரி மருந்து சாப்பிடணும், அமாவாசைக்கு பின்னாடி ஒரு மாதிரி மருந்து சாப்பிடணுன்னா அந்த டைமிங் எல்லாம் கொடுத்தாருங்க. அவர் சொன்ன மாதிரியே நான் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுத்தேங்க. காலையில் 7னா 7 மணிக்கு மருந்து 2 நிமிஷத்தில் குடிக்கணுங்க வர அந்த மாதிரிலாம் குடிச்சேங்க. அப்படியெல்லாம் செஞ்சது 48 நாள் தான் நான் மருந்தே சாப்பிட்டேங்க. அந்த 48 நாள் மருந்து சாப்பிடையில முதல்ல ஒரு டப்பா 4 நாளைக்கு கொடுத்தாருங்க. அப்புறம் 6 நாள், 8 நாள், 10 நாள்னு 16 நாள் ஒரு டப்பா மருந்து சாப்பிடையில எனக்கு க்யூர் ஆயிடுச்சுங்க. யாரை கோபத்தை உண்டு பண்ணணும், யாரும் பாசம் உண்டு பண்ணணும், யார் எரிச்சல் உண்டு பண்ணணும் அப்படிங்கிற வாசி யுகத்தில் பண்ண முடியுங்க. மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. நான் இன்னைக்கு திருப்பூர் பக்கத்துல இருக்கிற வரக்குட்டபாளையம் வந்திருக்கேன். இங்க இருக்கிற ஓம் சிங் சிங் வாயுஜி அப்படிங்கிற ஒரு சாமியாரு வாசி யோகத்தின் மூலமா நோய் மற்றும் குடும்ப பிரச்சனை இப்படி எதுவா இருந்தாலும் மூச்சு பயிற்சியின் மூலமாவே சரி பண்ண முடியும்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம வாசயோகத்தின் மூலமா நம்ப முடியாத பல அற்புதங்களையும் செய்து காட்டுறாரு. இன்னைக்கு நான் அவரை சந்திச்சுதான் பேசிக்கிட்டு இருக்கேன். வாயுஜி வாசயோகத்துல தனக்கு இருக்கிற அபரிவிதமான சக்தியாலையும் சித்த வைத்திய அறிவாலையும் இன்னைக்கு இருக்கிற வீடியோ சாட் டெக்னாலஜிய பயன்படுத்தி சண்முகம் மாதிரியான பல நபர்களை காப்பாத்தி இருக்காரு. தனக்கு இருக்கிற சக்தி தன்னோட காலத்துக்கு பின்னால அழிஞ்சு போக கூடாதுன்னு சொல்லி வாசயோகத்தை பத்தி பலருக்கும் கிளாஸ் எடுத்துட்டு வராரு. அந்த கிளாஸ்ல கலந்துக்க தான் இப்ப நாங்க போயிட்டு இருக்கோம். இப்ப வாசி யோகா வகுப்புகள் நடக்கிற இடத்துக்கு என்ன அழைச்சிட்டு வந்த வாயுஜி அந்த இடத்த எனக்கு சுத்தி காட்டினாரு. இங்க உள்ள கோயில்ல லிங்கம் வழிபாட்டுல இருக்கு. சின்னதா இருக்கிற இந்த கோயில்லையும் ஹைவே ரோட்டுல வரைஞ்சிருக்கிற மாதிரி அம்புக்குறி போட்டிருந்தாங்க. அது வழியா போய் தான் பிரகாரத்துல இருக்கிற சாமிய கும்பிடணுமா. இந்த கோயிலுக்கு சாமி கும்பிடுறதுக்குன்னு தனி ப்ரொசீஜர் இருக்கு. இங்க 2 பள்ளங்கள் இருக்கு. பாமர மக்கள் சாமி கும்பிட ஒரு பள்ளமும், ஆன்மீகம் படிச்சவங்க சாமி கும்பிட ஒரு பள்ளமுமா அமைச்சு வச்சிருக்காரு வாயுஜி. இந்த கோயில்ல கும்பிடும் போது கூட ஓம் வங் வங், ஓம் சங் சங்னு சொல்லி கும்பிடணுமா. இதெல்லாம் நான் எங்கேயுமே கேள்விப்படாத ஒன்னா இருக்கு. எனக்கு நல்ல கணவன் அமையணும், நல்ல சொத்து சுகம் சேரணும், நோய் இல்லாத வாழ்க்கை கொடுக்கணும், அந்த சக்தி உங்கள்கிட்ட இருக்குது. ஓம் வங் வங் அப்படின்னு சொல்லி அப்படி முழுங்குறதுங்க. ஓம் வங் வங் அந்த சக்தி எனக்கு கொடு இறைவா அப்படின்னு சொல்லி வாங்குறதுங்க. வாங்கி உள்ளே வச்சு அங் அங் அப்படின்னு சொல்லி ஓம் அங்கன்னு சொல்லிங்க உள்ளே இதயத்தை பூட்டிக்கிறதுங்க. இந்த கோயில்ல பௌர்ணமி அன்னைக்கு வாயுஜியும் அவரோட சீடர்களும் அகோரிகள் மாதிரி கெட்டப்ல நடு இரவு பூஜை செய்வாங்க. அந்த பூஜைய பார்க்க இதுவரைக்கும் யாரையும் அனுமதிச்சது இல்லையா. ஆனா அதோட வீடியோஸ ஃபர்ஸ்ட் டைமா எங்களுக்கு கொடுத்தாரு. அந்த வீடியோவை பாருங்க. இது எனக்கு கும்பமேளாவுல இருக்கிற மாதிரியான ஒரு பிம்பத்தை உருவாக்கிச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல வாசி யோகா பயிற்சி வகுப்புகளை ஸ்டார்ட் பண்ணிடுவாரு. அதுக்கப்புறம் அவரு பிஸி. அதனால இப்ப இருக்கிற நேரத்துல வாசி யோகாவுல இன்னைக்கு திருப்பூரே திரும்பி பார்க்கிற அளவுக்கு வளர்ந்திருக்கிற வாயுஜி கிட்ட
நான் வாசி யோகம் தொடர்பான என்னோட சந்தேகங்களை கேட்டேன். வாசி யோகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம மூக்குல இருந்து வெளியேறக்கூடிய இடது சுவாச காற்ற எப்ப வெளியே விடணும், வலது சுவாச காற்ற எப்ப வெளியே விடணும் அப்படிங்கறத தெளிவா சொல்லி தருவாங்க. அது மூலமா நம்ம வாழ்க்கையவே அடுத்த நிலைக்கு எடுத்து போகலாம் அப்படிங்கிறது தான் மெயின் கான்செப்ட். வாசி யோகத்தை பொறுத்த வரைக்கும் 3 ஸ்டேஜ் இருக்கு. முதல்ல மூச்சு பயிற்சி, அடுத்து பஞ்சபட்சி, கடைசியா வாசி யோகத்தை வச்சு எப்படி எல்லாத்தையும் கட்டுப்படுத்தலாம்னு சொல்லி தராங்க. ஒருத்தரை டென்ஷன் ஆக்குறதும் சந்தோஷப்படுத்துறதுக்கும் கூட வாசி யோகத்தோட மூச்சு பயிற்சி உதவும்னு இவர் சொல்றத கேட்கவே எனக்கு சந்தோஷமா இருக்கு. யார் யாரையெல்லாம் டென்ஷன் ஆக்கணும்னு உடனே ஒரு லிஸ்ட ரெடி பண்ணணும். யாரை வந்து கோபத்தை உண்டு பண்ணணும், யாரும் பாசம் உண்டு பண்ணணும், யார் வந்து எரிச்சல் உண்டு பண்ணணும் அப்படிங்கிற வாசி யோகத்தில் பண்ண முடியுங்க. ஒரு மனுஷனை வந்து முழுமையாக கட்டுப்படுத்த முடியும். அழகாக கட்டுப்படும். மனசு இல்லைங்க, இயற்கையை கட்டுப்படுத்த முடியும். இவரு வெங்கடேஷ்குமார் LICல டெவலப்மெண்ட் ஆபீசரா ஒர்க் பண்றாரு. வேலை சம்பந்தமா எங்க போனாலும் என்ன செஞ்சாலும் இடக்கலை பின்கலை மூலமா தான் செய்யறாராம். அதனால எடுத்துக்கிட்ட எல்லா ஒர்க்கும் இவருக்கு சக்சஸ் ஆகிறதா சொல்றாரு. நாங்கள் ஒரு கஸ்டமரை போய் மீட் பண்ண போகிறோம் ஒரு ஏஜென்ட்டோட அப்படின்னா, இப்போ கஸ்டமர் எந்த திசையில் இருக்காரு அப்படின்னு நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்குவோம். இப்போ அந்த திசைக்கு உண்டான கலை கரெக்டாக ஓடிச்சு அப்படின்னா நாங்கள் அந்த கஸ்டமரை போய் பார்ப்போம். இல்லைன்னா வந்து போக மாட்டோம், அது சக்ஸஸ் ஆகாது. இப்போ அந்த மாதிரி போனதில் வந்து எல்லாமே வந்து சக்ஸஸாக முடிஞ்சிருக்கு எங்களுக்கு. வந்து அதனால் வந்து டைம் வந்து நிறைய மிச்சமாகுது. இது கண்டிப்பாக ஜெயிக்கும் அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் வந்து நாங்கள் போவோம். இவரு விஜயபாரதி கம்ப்யூட்டர் சர்வீஸ் சென்டர் வச்சிருக்காரு. வாசியோக பயிற்சி எடுத்துக்கிட்ட நாள்ல இருந்து இவரோட தொழில் நல்லபடியா நடக்கிறதா சொல்றாரு. ஆசைப்பட்ட மாதிரியே இப்ப இவரு சொந்த வீடு வாங்கவும் இந்த வாசியோகம் தான் காரணமா. அடுத்ததா திருமண வாழ்க்கையில சண்டை சச்சரவுகள் அதிகமாகவே வாயுஜிய சந்திச்சிருக்காரு. இவரு ஏற்கனவே கட்டின தாலியை எடுத்துட்டு நல்ல நேரம் பார்த்து திரும்ப கட்டினதும் வாழ்க்கை சந்தோஷமா போறதா சொல்றாரு விஜயபாரதி. திருவாதிரை நட்சத்திர அன்னைக்கு பஞ்சபட்சி பிரகாரம் இந்த மனைவிக்கு இந்த கணவனுக்கும் இந்த பெயர் உண்டவருக்கு கரெக்டான பஞ்சபட்சி பொருத்தம் இருக்குது. இந்த நேரத்தில் தாலி கட்டினா அருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கட்டுனாங்க. இந்த மார்கழி மாதம் அந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் அதிலிருந்து 3 வருஷமாக இருந்த சண்டை சச்சரவுகளோட ரொம்ப குறைஞ்ச 2 பேர்த்துக்குள்ள அந்யோன்யமாக அன்பாக பழகிட்டு இருக்கிறோம். இவங்க சங்கீதா வாசி யோகத்துல கத்துக்கிட்டத ரொம்ப தீவிரமா தன்னோட வாழ்க்கையில நடைமுறைப்படுத்திக்கிட்டு இருக்கிற இவங்க குடும்பம் நடத்தும் பெண்கள் எப்படி இருக்கணும்னு சொல்லி ஒரு பெரிய லிஸ்டையே சொல்றாங்க. கேளுங்க. நம்ம வீட்டிலேருந்து ஆம்பளைங்க வெளியில் ஒரு வேலைக்கு போகிறாங்க. ஒரு வேலைக்கு போகும்போது அவங்க வேலை வந்து தடங்கள் இல்லாமல் இருக்கணும்னாக்கா நம்ம எப்படி நடந்துக்கணுங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்கு என்ன சொன்னாங்கனாக்கா, எங்களுக்கு பாத்திரம் விளக்கும் போது, வீடு கூட்டும் போது, இந்த மாதிரி எந்த வேலையும் செய்யக்கூடாது. ஆண்களுக்கு வந்து சாப்பாடு பரிமாறும் போது விலையில் போட்டுட்டு தான் பரிமாறணுங்கிறது முதல் கண்டிஷன். தலைவிரி குழமை எந்நேரமும் இருக்கக்கூடாது, வாசப்படியில் உட்காரக்கூடாது. எவ்வளவோ சொல்லி கொடுத்தாங்கங்க எங்களுக்கு. உடம்புல வந்து வாயு பிடிச்சிக்கிச்சு, இடு பிடிச்சிக்கிச்சு, மூச்சு சரியாக ஓடலை, நெஞ்சில் வலி பிடிச்சிக்கிச்சு அப்படின்னு வயிற்று வலி பிடிச்சிக்கிச்சு அப்படின்னு சொல்லும்போது இந்த ஆள் காட்டி வரலமோ கட்ட வரலமோ இப்படி ஒரு முதிரை போடுவோம். மூன்றாவது கண் இடைவேளைக்கு பின் தொடரும். மூன்றாவது கண் தொடர்கிறது. இன்னைக்கு நான் திருப்பூர் பக்கத்துல இருக்கிற வரக்குட்டை பாளையம் அப்படிங்கிற ஊருக்கு வந்திருக்கேன். இங்க இருக்கிற வாசி யோகி ஓம் சிங் சிங் வாயுஜி மூச்சுகளை ஒழுங்குபடுத்துறதன் மூலமா பல அற்புதங்களை செய்ய முடியும்னு சொல்றாரு. சித்தர்கள் பயன்படுத்தின அந்த கலைய சாதாரண மக்களுக்கும் பயன்படுத்தி பலரோட பிரச்சனைகளை தீர்த்து வச்சுக்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு நான் அவரை தான் சந்திச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். வாயுஜிய பார்க்க எங்கிருந்தெல்லாமோ மக்கள் வந்து வாசியோகத்தை கத்துக்கிட்டு போறாங்க, பயனடைறாங்க. ஆனா இவரோட பொண்ணு மாயாதேவி தன்னோட அப்பாவை பரிசோதனை செய்ய நினைச்சு அது விபரீதத்துல முடிஞ்சதா சொல்றாங்க. வார நாட்கள்ல செவ்வாய், வியாழன், சனி போன்ற நாட்கள் எல்லாம் பெண்களுக்கு காலையில எழுந்திருக்கும் போது இடது சுவாசம் ஓடணுமா, அதுக்கேத்த மாதிரிதான் கை வைத்து படுக்கணுமா. ஆனா அத பிரேக் பண்ண நினைச்ச மாயாதேவி காய்ச்சல் வந்து அவதிப்பட வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கு. அதுல இருந்து தன்னோட அப்பா சொல்றத
அப்படியே கேட்பதா சொல்றாங்க. அப்புறம் ஒன் டைம் வந்து நான் விளையாட்டுக்காக சரி அப்பா சொன்ன பொய்ன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா கலையை மாற்றி இருந்துச்சு பார்த்தேன். செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி நான் தப்பான கலையில் எழுந்திரிச்சேன். அன்றைக்கி ஃபீவர் ஆகி பனிஷ்மெண்ட்காக அப்பா என்னை கண்டுக்கவே இல்லை. அப்புறம் 1 வீக் கிட்ட ரொம்ப ஜுரமாகி ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டு போகல. 1 வீக் ஃபுல்லாக ஜுரமாக தான் இருந்தேன். அதுக்கப்புறம் அப்பா வந்து ஒழுக்கமாக கலையை கடைப்பிடிக்கணும், அப்போ தான் கரெக்டாக நடக்கும்னு சொல்லினாரு. அதிலிருந்து நான் கரெக்டாக இந்த கிழமைக்கு இந்த கிழமை எந்திரிச்சிருக்கேன். இதுவரை அப்படியே பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் அம்மா அப்பாவை டெஸ்ட் பண்ணுறதுக்காக நான் அப்படி பண்ணியிருந்தேன். நேரம் கடந்துகிட்டே இருக்கு. நாங்க புறப்பட போறோம்னு சொன்னதும் சென்னையில இருந்து எங்களை தேடி வந்திருக்கீங்க. உங்களுக்காகவும் 3வது கண் ரசிகர்களுக்காகவும் சில முத்திரைகளை சொல்லி கொடுக்கறேன்னு வாயுஜி சொன்னாரு. அது இப்ப உங்க பார்வைக்காக. உங்களுக்கு எலும்பு சம்பந்தப்பட்ட நோய் இருந்தா இந்த முத்திரைய பயிற்சி செய்யுங்க. மோதிர விரலையும் கட்டை விரலையும் இப்படி செய்தா நாளடைவுல எலும்பு சம்பந்தப்பட்ட நோய் குணமாகுமா? உடம்புல எலும்புல கோளாறு இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்போ இந்த மோதிர விரலமும் இந்த கட்டை விரலமும் பயன்படுத்தக்கூடியது. இது பேருங்க எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் தீரும். உங்களுக்கு ரத்தம், ஜலம், மலம் தொடர்பான நோய்கள் இருந்ததுன்னா சுண்டு விரலையும் கட்டை விரலையும் பயன்படுத்துற இந்த முத்திரைய செய்யணும்னு சொல்றாரு. உடம்புல நீர் சம்பந்தப்பட்ட நோய்கள், ரத்தம், ஜலம், மலம் அப்படிங்கிற சம்பந்த கண்ணீர், வேர்வை இதெல்லாம் சம்பந்தப்பட்ட நோய்கள் தீரணும்னா இந்த சுண்டு வரலையும் அந்த கட்டை வரலையும் பயன்படுத்துவோம். வாயு உங்களை தொல்லை பண்ணுதா அப்படின்னா ஆள்காட்டி விரல், கட்டை விரலை இப்படி யூஸ் பண்ணுங்க. உடம்புல வந்து வாயு பிடிச்சிக்கிச்சு, இடு பிடிச்சிக்கிச்சு, மூச்சு சரியா ஓடல, நெஞ்சில் வலி பிடிச்சிக்கிச்சு அப்படின்னு வயிற்று வலி பிடிச்சிக்கிச்சு அப்படின்னு சொல்லும்போது இந்த ஆள்காட்டி வரலமோ கட்டை வரலமோ இப்படி ஒரு முதிரை போடுவோம். கடைசியா பொதுவா எல்லாருக்கும் இருக்கிற உஷ்ண பிரச்சனைக்கு கட்டை விரலை மட்டும் மடக்கினபடி இருக்கிற இந்த முத்திரைய செய்து பாருங்க. அடுத்து உடம்புல உஷ்ணமாயிருச்சு, அதை வந்து குறைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த முதிரைகளை வந்து கட்டை வரல மடக்கிக்குவோம். இதுதாங்க. இப்படி வந்துங்க மண்ணில் உடம்புல இருக்கக்கூடிய உஷ்ணமாக இருந்தாலும் தண்ணியாக இருந்தாலும் உடம்பு வலிமையாக இருந்தாலும் எப்படி கைக்குள்ளே செய்ய முடியும். இன்னைக்கு வாயுஜிய சந்திச்சதால எனக்கும் நிறைய வாசயோக டெக்னிக்ஸ் தெரிஞ்சுக்க முடிஞ்சது. நோய் இல்லாம வாழவும் பல சித்துக்களை அடையவும் சித்தர்கள் பயன்படுத்தின இந்த வாசயோகம் திரும்பவும் மக்களின் பயன்பாட்டுக்கே வர உதவிக்கிட்டு இருக்கும் வாயுஜி மேல எனக்கு ஒரு பெரிய மரியாதை உருவானது. அவர்கிட்ட நன்றி சொல்லிட்டு அங்க இருந்து திரும்பி வந்தேன். மீண்டும் ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சியில சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாய்னிஷா. இந்த நிகழ்ச்சி நாளை மாலை 4:30 மணிக்கு மறு ஒளிபரப்பாகும். நோய்க்கு மருந்து போல் பிரச்சனைக்கு ஏற்ப மந்திரம். பவர்ஃபுல் மாதாஜி சொல்லிக் கொடுக்கும் பிரிஸ்கிரிப்ஷன். எனக்கு அம்பிகை வேற இல்லை, அம்மா வேற இல்லை, அந்த சச்சிதானந்த ரூபந்தான் இவங்க. இன்னொரு போகர் சமாதி, இயற்கையில் கிடைத்த மகாமேரு, திரு ஈங்கோய் மலை அமானுஷ்யங்கள். இந்த தலமானது 3வது கண்ணுக்குரிய தலம். நீங்களும் இந்த திகில் பயணத்தில் கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பு. 3வது கண் டிவி ஷோ என்ற ஃபேஸ்புக் பக்கத்தில் எங்களோடு இணைந்திடுங்கள். உங்களது அமானுஷ்ய அனுபவங்களை பதிவு செய்து இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வாய்ப்பை பெறுங்கள். நான் பைத்தியக்காரனா? ஏங்க, நீ காவடி எடுத்துன்னு போனியோ, சிவனை கும்பிட்டியோ, நீ அல்லாவை கும்பிட்டியோ, நீ கிருஷ்ணனை கும்பிட்டியோ எனக்கு தேவையில்லைங்க. இதை மிஞ்சின பொம்மை எதுவுமே கிடையாதுங்க.